நம்ம எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல வேற லெவல் கம்பேக் கொடுத்தா எப்படி இருக்கும்? உனக்கெல்லாம் கிரியேட்டிவிட்டியே இல்லைன்னு விரட்டப்பட்ட ஒருத்தர் கார்ட்டூன் உலகத்தில் தனக்கான சாம்ராஜ்யத்தை அமைச்ச கதை தான் இது. வால்ட் டிஸ்னி பல ஸ்கூல் பசங்களை கார்ட்டூனால் சிரிக்க வச்ச அவரோட ஸ்கூல் டேஸ் அவ்வளோ ஸ்வீட்ஃபுல்லாக இல்லை. வேர்ல்டு வார் 1 பீரியட் ரெட் கிராஸில் ஆம்புலன்ஸ் ஓட்டணுன்ற கட்டாயத்தால் கைவிட்டுறாரு. 1923 அவர் ஹாலிவுட்டில் என்டர் ஆகும்போது அவர்கிட்ட இருந்தது ஜஸ்ட் $40 அண்ட் ஹோப். அங்கே ஒரு சின்ன ஸ்டுடியோவில் கிடைச்ச வேலையில் சம்பாதிச்ச காசை வச்சு டிஸ்னி பிரதர்ஸ் ஸ்டுடியோ உருவாக்குறாரு. ஆனால் எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் பேங்க்ரப்டும் ஆகுறாரு. அதெல்லாம் கடந்து 1928 மிக்கி மவுஸ் உருவாக்குறாரு. அப்படியே தன்னோட சாம்ராஜ்யத்தை ஒவ்வொரு விடாமுயற்சி என்னும் கற்கள் கொண்டு எழுப்புறாரு. 1940 பம்பி பினாஷியோன்னு அனிமேஷன்ஸ் ஹிட்ஸை கொடுத்து 1955 டிஸ்னி தீம் பார்க்கை கட்டுறாரு. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் டிவி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வால்ட் டிஸ்னி டெலிவிஷனை துவங்குறாரு. கிரியேட்டிவிட்டியே இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட டிஸ்னி தன்னோட ஃபேண்டாஸ்டிக் கிரியேட்டிவிட்டினால கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு.